நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று நமது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்களை பார்த்து நாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு அங்கே இடமில்லை. இந்த பிரதர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் நல்லா ஜெபிக்கிறவர், நல்லா ஊழியம் செய்கிறவர், அவரே விழுந்துட்டாரு, அதனால நான் தப்பு பண்ணா என்ன அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இங்கே சரியான பதில் கொடுக்கப்படுகிறது. யார் யார் என்னென்ன கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களுடைய பலன்தான் ஆண்டவர் இயேசு வரும்போது அது பிரதிபலனாக அவரோடு கூட நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இதில் தெளிவாக பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, யாரும் பார்க்கவில்லை அல்லது யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் சில பாவங்களை செய்யும்போது அதுடைய பலன் நமக்கு தான் கெடுதலாய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆவலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஏன் இயேசு வருகிறதுக்கு தாமதம் என்றால் அங்கே அநேக காரியங்களை பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஏன் தாமதிக்கிறார் என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தான் அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு அதில் போடப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கும் மேலாக முக்கியமான வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்னால், அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிழையற்றவர்களாக, கரைத்திரை அற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக அவருக்காக அவர் வரும்போது எப்படிப்பட்ட காரியங்களோடு தான் நாம் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் என்ன பலன், நம்ம என்னென்ன கிரியைகளை செய்கிறோமோ என்பதை நம்ம சற்று யோசித்து பார்த்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா அல்லது மனுஷர்களுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்கிறோமா, மனுஷர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நம்ம சற்று யோசித்து பார்த்து மனுஷ சித்தம் அல்ல, உலக சித்தம் அல்ல, தேவ சித்தத்தையே செய்து பரலோக ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய வருகையை ஆவலோடு நாங்கள் காத்திருக்க, எதிர்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும். திருடன் வருகிற விதமாய் வரும் உம்முடைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் காத்திருக்க, பரிசுத்த பக்தியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.